நீ யாருடா? இப்போ எதுக்காக என்ன தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? தம்பி தம்பின்னு சொன்ன பல்ல உடைச்சிடுவேன். புரியுது புரியுது. பாரு, இது வேற ஒண்ணு இல்ல. நமக்கு வேண்டப்பட்டவங்க மாதிரி நடிக்க வேண்டியது. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு வந்து கடிச்சதெல்லாம் சுருட்ட வேண்டியது. இப்பெல்லாம் திருட்டுல இது ஒரு டெக்னிக். நிறுத்துங்க தம்பி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா என் நெஞ்சே வெடிச்சிரு தம்பி. என்ன சென்டிமெண்ட் டயலாகா? வளர்த்தகடா மாறல பையன் சொல்லுவாங்க. கடைசியில உங்களை மாறல தூக்கி வளர்த்த இந்த நெஞ்சிலே பாஞ்சிட்டீங்களே தம்பி. நான் வர்றேன் தம்பி. என்ன இருந்தாலும் கிராமத்து பாசம் தான். பட்டணம் வந்து பணம் காசு சேர்ந்துட்டா எல்லாம் மாறிடும் போல இருக்கு. சார் அல்வா. போயா அல்வா வேணாம், ஒண்ணு வேணாம். ஏற்கனவே பல பிரச்சனைல மாட்டிட்டு அவஸ்தைப்படுறேன். இதுல இலவச இனிப்பு மாதிரி எவனோ வந்து பிரச்சனை பண்றான். பாவங்க, அந்தால் பைத்தியமா இருந்தாலும் பாசமான பைத்தியம் போல இருக்கு. இப்போ அந்த பைத்தியத்துக்கு இப்படி ஒரு சர்டிபிகேட் முக்கியமா? சரி, டென்ஷன் ஆகாதீங்க, வாங்க போலாம். வா போலாம். அப்பா காஃபி. இப்படி கண்டத்தை தேய்க்கிறதுக்கு உள்ள போய் 4 பாத்திரத்தையாவது தேய்க்கலாம்ல. அடி போடி, காலையில இருந்து உள்ளங்கை அரிச்சுக்கிட்டே இருக்கு. ஓ, உள்ளங்கை அரிக்குதா? அப்படின்னா இன்னைக்கு உனக்கு பணம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு யாராத்த பணம் கொடுக்க போற? நாம தான் மத்தவங்களுக்கு பணம் கொடுக்கணும். இல்லனா இன்னைக்கு யாரோ உன் கையால செமத்தியா அடி வாங்க போறாங்க. என்னது? அத்தா யாரு? நான் தான். என்ன மீனாம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்தாங்க. இது என்னடா இது? என் அண்ணம்மா கல்யாணத்துக்காக மெட்ராஸ் போயிருந்தேன். அப்படியே உங்களுக்கு உபயோகமா இருக்கட்டுமேனு இதை வாங்கிட்டு வந்தேன். எனக்கு உபயோகமா இருக்கு. ஆமாத்தா, குனிஞ்சு நிமிர்ந்து பெருக்கினா இடுப்ப கடுக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் நின்ன வட்டத்துக்கு பெருக்கிற மாதிரி இந்த தொடப்பம் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? இத பெருக்கி பாக்குறேன். இந்தா புடி. நல்லா தான் இருக்கு. ஆத்தா, ஐயா எங்க இருக்காங்க? என் இடுப்புல இருக்காரு. உள்ள போய் பாடுறா, எல்லாத்தையும் நம்ம கிட்டே கேட்பான். ஐயா எப்படா வந்த? காலையில தான் வந்தேன். உங்களுக்கு பிடிக்குமேனு பழமெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ எதுக்குடா இதெல்லாம்? டவுனுக்கு போயிருந்தோம்ல. போடா கிறுக்கு போல. ஏண்டா, இந்த காசை வச்சு உன் பொஞ்சாதி பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருந்தா அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாள்ல. ஐயா, இந்த ஊர்ல எல்லாருக்கும் நீங்க நல்லது செய்றீங்க. உங்களுக்குன்னு ஏதாவது செஞ்சா எனக்கு ஒரு திருப்தி. சரி, போயிட்டு வா. டே கண்ணாயிரம் ஐயா. அம்மா, மெட்ராஸுக்கு போனியே, என் மருமகன் சிவாவை பார்த்தியா? கண்ணாயிரம், என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு விசுவாசமானவன். மரியாதையா உன் கண்ணால பார்த்தது சொல்லிடு. ஐயா பார்த்தேன். ஐயா பாத்தியா எப்படிடா இருக்கான்? கண்ணாயிரம், நீ பார்த்தது பெரிய வீட்டு சமாச்சாரம். நீ ஏதாவது எக்கு தப்பா உளறி வச்சீன்னா நீ உசுரோட நடமாட முடியாது. டேய் ஐயா, மருமகன் எப்படி இருக்கான்னு கேட்டால் பேயறிஞ்சவனக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்க. ஐயா பார்க்கலையா? பார்க்கலையா? ஏண்டா, இப்போ தானே பார்த்தேன்னு சொன்னேன், இப்போ பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பார்க்கன்னு தான் நினச்சேன், ஆனால் பார்க்கலையா. யாராவன்? ஏண்டா, போகும்போது சிவாவோட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசி பார்த்துட்டு வந்துருக்கலாம்ல. பார்த்தேன்யா. பாத்தியா? இல்லையா, ஃபோன் பண்ணி நம்பர் வாங்கிட்டு போய் பார்க்கணும் தான் நினச்சேன், ஆனால் பார்க்கலையா. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? எதுவும் உளறிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் உளறேன். அது கெட்டதுவோ. டேய், நீ மெட்ராஸ் போயிட்டு வந்ததுலேருந்து உனக்கு எதோ ஆகிப்போச்சு. நம்ம மஸ்தான் பாய்கிட்ட மந்திரிச்சு ஒரு காயத்தை வாங்கி கழுத்தில் கட்டிக்க. சரியா? அதுக்கும் சரின்ட்டு போகிறான் பாரு. கண்ணாயிரம். மீனாம்மா, டவுனுக்கு போனேன். பாட்டிக்கு தொடப்பம் வாங்கிட்டு வந்தேன். அப்பாவுக்கு பழம் வாங்கிட்டு வந்தேன். ஆனா எனக்கு மட்டும் ஒன்றும் வாங்கலையா? ஐயோ, குழப்பத்தில் உங்களை மறந்துட்டம்மா. இருங்கம்மா, இந்தாங்கம்மா, உங்களுக்கு பிடிக்குமேனு குண்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தேன். ஆமா, டவுனுக்கு போனியே, என் மாமாவை பாத்தியா? நீ பார்த்தேன்னு சொன்னாதான் இந்த பூவை நான் வாங்கிப்பேன். சொல்ல கண்ணாயிரம், பாத்தியா இல்லையா? உங்ககிட்ட போய் சொல்ல எனக்கு மனசு வரலம்மா. டவுன்ல சின்னையாவை பார்த்தம்மா. பாத்தியா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா?
அதை எப்படிம்மா என் வாயால சொல்லுவேன்? இதுக்காக ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்க முடியுமா? நீயே சொல்லு. சின்னையாவை பார்த்தேன், ஒரு பொம்பளையோட பார்த்தேன். அவருக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுதான். எங்கன்னே என்னால நம்ப முடியலம்மா. நம்ம சின்னையாவா அப்படி? பாட்டி, பாட்டி, ஏன் அத்தா? மாமாவுக்கு மெட்ராஸ்ல வேற பொண்ணோட கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சாம். ஒரு குழந்தை கூட இருக்கான். எந்த எடுபட்ட பையன் சொன்னா? இவன்தான். அட, அறிவு கெட்டவனே. என்னடா சொன்ன? என் பேரனை பத்தி நீ என்ன பேச்சு பேசுற? என்ன பேச்சு பேசுறடா? எங்க வந்து என்ன பேச்சு பேசுற? என் பேரனை பத்தி இல்லாதும் பொல்லாதும் சொல்றான். இவனை அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? ஏய், பாத்தியாடா நீ? பாத்தியா? என் பேரனையாடா நீ பார்த்த? ஐயோ, என் பேரனையா நீ பார்த்த? என் பேரனையா பார்த்தேனே? சத்தியமா உன் பேரனை பார்க்கவே இல்ல. வேற யாரையோ பாத்திருக்கேன். அத்தா அவன் பேரனை பார்க்கல. போடா, என்ன போடா. விட்டுரு, என்ன விட்டுரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு திரிஞ்ச வீச்சர்வாள் எடுத்து வீசி விடுவேன். போட. நான் எதையுமே பார்க்கல. சத்தியமா இனிமே இதை பத்தி வந்துட்டான். நான் யார்கிட்டயும் வாயை திறக்கவே மாட்டேன். அட நீ என்னத்தா? அந்த தட்டுக்கட்ட பையன் ஏதோ உளறிட்டு போறான். அதுக்கு போய் என் பேரன் ஒரு காலம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். அவன் மனசு பூரா நீதாத்தா இருக்க. நீ வா. டா, ஐயோ, நீ நான் இன்னுமா போயிட்டேன், போல நான் நீ? போயிட்டேன். இதோ நான் அடுத்த வரேன். தெருவுல போயிட்டு இருக்கேன். டிஃபன் ரெடி பண்ணிட்டியாமா? ரெடி ஆயிடுச்சுமா. என்னம்மா இட்லி தோசை ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா இந்த ரொட்டியை போட்டு சூடு பண்ணிட்டு இருக்க? ஆமா, டெய்லி இட்லி தோசை, ஒரே போர். அது மட்டும் இல்லாம அவர் தான் சொன்னாரு இன்னைக்கு பிரெட் போதும்னு. வாய்க்கு ருசியை சமைச்சு போட்டு துவச்சு போட்டா மட்டும் பத்தாது. இத பாரு, புருஷனை கைக்குள்ள வச்சுக்க தெரியணும். அவதான் புத்திசாலி பொண்டாட்டி. என்னம்மா பண்றது? எனக்கு தான் அந்த சாமர்த்தியம் கொஞ்சம் கூட இல்லையே. என்ன நீ ஏன் வயித்துல பிறந்துட்டு சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்ற? சாமர்த்தியத்தை நாம தான் வளர்த்துக்கணும். இத பாரு, உன் புருஷனுக்கு டிஃபன் பரிமாறும்போது உங்க மாமா வர விஷயத்த அவர் காதுல போட்டு வை. எதுக்கு சொல்றேன்னா, உங்க மாமா வரும்போது உன் புருஷன் கண்டிப்பா இங்க இருக்கணும். அப்பதான் நம்ம போட்ட திட்டம் நிறைவேறும். அந்த ஷைலஜாவை ஹாஸ்பிட்டல்ல விட்டு விரட்ட முடியும். இத தினமா சொல்ல வர? எத்தனை தடவை தான் இதையே சொல்லுவமா? இதோட 15வது தடவை நீ இதை என்கிட்ட சொல்றது. என்ன பண்றது? எனக்கு அத பத்தின கவலைதான். இங்க பாருமா, உனக்கு கவலை மட்டும்தான். ஆனா எனக்கு வாழ்க்கையே இதுதான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. மாமா இங்க வரும்போது அவர் இங்க இருக்க மாதிரி பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியா? சரி. என்னங்க என்னங்க? பாரோ, சொல்லு பாரோ. நீங்க ரெடியா? பாரோ, நான் ரெடி. டிஃபன் ரெடியா? நான் எல்லாம் சீக்கிரம் ready, வாங்க. ஹாஸ்பிடல் கிளம்பணும். ஏங்க, இந்த வாரம் இங்க தானே இருப்பீங்க? ஏன் பாரோ? இல்ல, வெளியூர் ப்ரோக்ராம் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். சொல்ல முடியாது. கால்கட்டால இருந்து ஒரு பெரிய டாக்டர் வர்றாரு. அவரை நான் தான் ரிசீவ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டுங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தெரியும் பாரோ, இந்த வாரம் உங்க அம்மாவோட அண்ணன் டாக்டர் திருவேங்கடம் வராரு. கொச்சின்ல நம்பர் 1 கார்டியாலஜிஸ்ட். அவர் இங்க வரும்போது நானும் இங்க இருக்கணும். அதை தானே சொல்ல வர. என்ன பாரோ இப்படி பாக்குற? டேபிள் மேல அவர் போட்ட லெட்டர் இருந்தது. எதாச்சும் அதை பிரிச்சு படிச்சேன். மற்ற விஷயங்களை மாமா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பருங்க. நீங்க மட்டும் டாக்டர் ஆனதுக்கு பதிலா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆயிருந்தீங்கன்னா எங்கேயோ போயிருப்பீங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதானே பாரோ. நான் மனநோயாளியை டீல் பண்றேன், அவங்க குற்றவாளியை டீல் பண்றாங்க. குற்றவாளியும் ஒரு வகையில மனநோயாளி தானே? ஆமா ஆமா, சொல்ல போனா நான் கூட ஒரு மனநோயாளி தான். உங்க மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சுட்டு அது நிலைக்கணுமேனு எப்பவும் கவலைப்பட்டுட்டு இருக்க ஒரு நோயாளி. பாரோ, சத்தியமா சொல்றேன், அதுதான் உன் மனநோயினா அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரி நானும் கொடுத்து வச்சவளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு பாரோ. எதுவா இருந்தாலும் செய்யறேன். நீங்க பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டாம். மாமா வர அன்னைக்கு நீங்க இங்க இருந்தா போதும். பாரோ,
அன்னைக்கு எனக்கு ஏதாவது முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா நான் எப்படி கேன்சல் பண்ண முடியும் சொல்லு? ஏன் கேன்சல் பண்ணாதான் என்னவா? அப்படி நான் கேன்சல் பண்ணா ஒரு பொறுப்பான டாக்டரா எப்படி இருக்க முடியும்? ஏன் ஒரு பொறுப்பான புருஷனா இருக்கலாம்ல? பாரோ, நான் ஒரு பொறுப்பான டாக்டரா இருக்கிறது முக்கியமா இல்ல ஒரு பொறுப்பான புருஷனா இருக்கிறது முக்கியமா? நீ டிசைட் பண்ணு. பாரோ, நான் எப்பவுமே என் கடமையை தட்டி கழிக்க விரும்பினதில்லை. அதுக்காக உன் ரிக்வெஸ்டை நான் அவாய்ட் பண்றது அர்த்தம் இல்லை. ஒண்ணு மட்டும் நிச்சயம், டாக்டர் திருவங்கடம் சவுத் இந்தியாலே நம்பர் 1 கார்டியாலஜிஸ்ட். அவரை நான் கண்டிப்பா சந்திச்சாகணும். தொழில் ரீதியா நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட எலிவேஷனுக்கு அது ரொம்ப முக்கியம். ஆனா பாரு, அதுக்காக அவரை இப்போதான் சந்திக்கணும் அப்போதான் சந்திக்கணும்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணாத. அப்புறம் தேவையில்லாம டிசப்பாயிண்ட் ஆக வேண்டியது இருக்கு. ஓ மை காட், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டிஷ்யூஸ். தேங்க்ஸ். சாயந்தரம் சீக்கிரம் வந்துருங்க. ஓகே செல்லோ. என்னம்மா அவரு எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு? நாய் வால நிமித்தவே முடியாது. நாய் வால் வளைஞ்சிருந்தாதான் நாய்க்கு நல்லது. அப்பதான் வாலை ஆட்டி எஜமானனுக்கு நன்றியை தெரிவிக்க முடியும். யூஸ்லெஸ் ஜென்மங்கள். போய் டிஃபன் எடுத்து வை. டிஃபன் சாப்பிடுங்க. இதை எப்படி மாப்பிள்ள சாப்பிட்டாரு? பாட்டி ம், பாட்டி ம். பாட்டி, என்ன எனக்கு மாமாவை பார்க்கணும் போல இருக்கு. அடி யார் இவ? அந்த தட்டுக்கட்டவன் தான் ஏதோ உளறிட்டு போறான்னா உடனே மாமனை பார்க்கணுங்கிறதா? எனக்கு மாமாவை பார்த்தே ஆகணும். அப்போ உன் மாமா மேல சந்தேகப்படுறியா? ஆஹா, எனக்கு மாமா மேல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல. இருந்தாலும் நான் மாமாவை பார்க்கணும். இப்பத்தானே திருவிழாக்கு வந்துட்டு போனா அதுக்குள்ள என்ன மாமனை பார்க்கணும்னு ஆடம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அவரை பார்க்கணும். ஐயோ, அந்த பாவி பயப்புள்ள டவுன்ல தனியா இருந்து கஷ்டப்படுது. நீ வேற அங்கிட்டு போய் கஷ்டம் கொடுக்கணுமா? சும்மா இருடி. முடியாது. நான் மாமாவை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். ஏய், உன் மாமனை பார்க்கணும் உங்க அப்பனை கூட்டிட்டு போய் காட்ட சொல்லு. சும்மா மாமனை பார்க்கணும் மாமனை பார்க்கணும் மாமனை பார்க்கணும்னு. உன் மாமா என்ன பெரிய மன்மதராசாவா? நீ அங்கிட்டு போய் மன்மதராசா மன்மதராசான்னு பாடுறதுக்கு போவியா? போட்டியா நீ? பெரிய பேய். என்னது? பேயாம்ல? அப்பா, என்ன தாயி? நான் அவசரமா மெட்ராஸ் போகணும்பா. எதுக்கு? உன் மாமனை பார்க்கவா? இல்லப்பா, கரசுல எம்சிஏ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும். அதுக்கு எதுக்கு மெட்ராஸ் போகணும்? பணத்தை அனுப்பிச்சா அப்ளிகேஷனை தபால் அனுப்பிச்சிட்டு போறாங்க. அது முடியாதுப்பா. ஏன்னா அப்ளிகேஷன் வாங்க நாளைக்கு தான் கடைசி நாள். என்ன தாயி எல்லாத்தையும் கொட்டு வாயில வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க? நீ இப்போ எம்சிஏ படிக்கலன்னு யார் எழுதாக? போய் வேற வேலை இருந்தா பாரு போ. போங்கப்பா, உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. அம்மா மட்டும் இருந்திருந்தா நான் மேல படிக்கிறேன்னு சொன்னதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா? ஏன் தாயி என்ன பார்த்தா இப்படி ஒரு கேள்வி கேட்ட? என்னம்மா, நீ எதை ஆசைப்பட்டாலும் இல்லை மனசால நினைச்சா கூட அதை உனக்கு வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட்டவம்மா நானு. என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டியம்மா. அதுவும் சரிதான், பெத்த விருந்து செஞ்சா தான் எதுவும் பாந்தமா இருக்கும். அதுக்கு உனக்கு குடிப்பினையும் இல்லை, அதை பார்த்து ரசிக்கிற சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. என்ன செய்யறது? அப்பா, நான் சாதாரணமா தான்ப்பா கேட்டேன். அதுக்கேப்பா நீங்க இவ்ளோ வருத்தப்படுறீங்க? நீங்க வேண்டான்னு சொன்னா நான் மெட்ராஸ் போலப்பா. நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு
நீ தப்பா பேசியிருந்தாலும் அதை தாங்கிக்கிறவன் உங்க அப்பன். உனக்கு என்ன, நீ மெட்ராஸ் போகணும் அவ்வளவு தானே? ம், இன்னைக்கே போயிட்டு வா. என்ன, இன்னும் 2-3 நாளைக்கு என்னால் வர முடியாது. முக்கியமான பஞ்சாயத்து இருக்குடா இங்க. அப்படின்னா என்ன தனியாவா போக சொல்றீங்க? ஆஹா, உங்க அப்பதாவை கூட்டிட்டு போ. ம், சரிப்பா. ஆ, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுதை. நான் மெட்ராஸ் தானேப்பா போறேன். அப்படியே மாமாவோட நானும் பாட்டியும் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன்ப்பா. ம், ம், 2 நாள் என்ன, 1 வாரம் இருந்துட்டு வா. சந்தோஷம் தானே? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்ன அத்தா இவ்ளோ சந்தோஷமா வர? உங்க அப்பா கூட்டிட்டு போறேன்னு சொன்னானே? அப்பா கூட்டிட்டு போல, ஆ, நீ தான் கூட்டிட்டு போற. அடியாத்தி நானா? ஆமா, ஐயோ அவ்வளவு பெரிய டவுன்ல எனக்கு கிழக்கும் மேற்கும் தெரியாது. அங்க வந்து நான் என்ன பண்ணுவேன்? அப்பா மட்டும் வந்து என்ன பண்ணுவாரு? நீ வா பாட்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் பாட்டி. அடியார் இவ. அந்த பாவி பைய புள்ள எங்க இருக்கான்னு அட்ரஸ் தெரியாம தானே உங்க அப்பனும் மாமனும் முட்டிக்கிறானுங்க. அங்க நாம போய் என்ன பண்றது? ம், அவர் ஃபோன் நம்பர் தான் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்டா சொல்லிட போறாரு. அப்படிங்கிற? அப்படிதான். ஆ. நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். இரு, ம், இப்ப எதுக்கு ஃபோன் பண்ற? ஃபோன் பண்ணாதானே மாமா பஸ் ஸ்டாப்ல வந்து நிப்பாரு. இங்கதான் நீ தப்பு பண்ற. ம், நாம இங்க இருந்து புறப்பட்டு போய் சேர்ந்த உடனே ம். ஃபோன் பண்ணுவோம். அப்பதான் இந்த கருவாப்பைய சொன்னது ஒருவேளை உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கலாம்ல. அப்போ மாமாவை நீ சந்தேகப்படுறியா? அடி யார் இவ? ஒரு வேலைன்னு தானே சொன்னேன். இத பாராத்தா, உன் மாமனும் சரி என் புருஷனும் சரி ஸ்ரீராமன் தான். கவலைப்படாம இரு. மாமா, என்ன நேர்ல பார்த்தா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. ஸ்வீட் ஷாக். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும். அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும். அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே